இந்த சப்ஜா விதையோட மாதுளம்பழம் சேர்த்து ஒரு பானம் ரெடி பண்ணுறோம். குளிர்பானம் இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி. இதுக்கு தேவையான பொருள் ஒரு மாதுளம்பழம், அதை உரித்து எடுத்து வச்சது, இது தனியாக ஜூஸும் அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் சப்ஜா விதை கொஞ்சம், அது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சது எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு ராக் சால்ட்டு, பாறை உப்பு, தேவையான அளவு சர்க்கரை, வேணுன்றவங்க சர்க்கரை போட்டுக்கலாம், இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சது, இப்போ மாதுளம்பழத்தை நம்ம சாறு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது நான் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு பழத்தோட பியூர் சாறு, மாதுளம்பழம் சாறு உரிச்சு வச்சுட்டு, இப்போ இது தேவையான அளவு 2 கரண்டி ஊற வச்ச சப்ஜா விதை இதில் மிக்ஸ் பண்ணுறோம். சர்க்கரை, தேவையான அளவு கொஞ்சம் பாறை உப்பு, கொஞ்சம் இனிப்பு சுவையை கூட்டி கொடுக்கும். மாதுளம்பழத்தில் எடுத்த ஜூஸு, ஐஸ் வேணுன்றவங்க ஐஸ் கியூப் போட்டுக்கலாம், சில்லுன்னு குடிக்கணும்னா. சர்க்கரை ஜாஸ்தியாக வேணுன்றவங்க, இனிப்பு சுவை ஜாஸ்தியாக வேணுன்றவங்க இனிப்பு ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இந்த சப்ஜா விதை ஜூஸ் நம்ம குடிக்கிறது, இந்த முடி நிறைய கொட்டுறவங்களுக்கு, இந்த ஹேர் ஃபால் ஆகிறது நிற்கும். ரொம்ப குளுமையான பொருள், பசி தாங்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய இது சேர்த்துக்கிட்டோன்னா அது போய் ஃபுல்லாக அந்த டைமென்ஷன் குடலில் போய் நனைஞ்சிரும். அல்சர் சம்மந்தப்பட்ட வியாதி, குடல் புண்ணு இதெல்லாம் சரியாயிடும். நீங்கள் தொடர்ந்து இது சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், மாற்றம் நிறைய சேஞ்சஸ் தெரியும். மாதவிடாய் நேரத்தில் அந்த வலியெல்லாம் கம்மியாகும். ஒரு 3 டைம் 4 டைம் நீங்கள் குடிச்சிட்டதுக்கப்புறம் அந்த பெயினே தெரியாது உங்களுக்கு. வெந்தயம் சேர்த்துக்கிற மாதிரி நீங்கள் இதையும் சேர்த்துக்கலாம், சப்ஜா விதையும் சேர்த்துக்கலாம். வெயில் காலத்தில், பனிக்காலம் அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு கம்மியாக எடுத்துக்கலாம். வெயில் காலத்தில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். பனிக்காலமாக இருந்ததுன்னா நல்ல சன்லைட்டுக்கு அப்புறம் ஒரு 10 மணிக்கு மேலே நீங்கள் இந்த ஜூஸ் எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் இந்த டேஸ்ட்டு. ஏன்னா கொஞ்சம் உப்பு டேஸ்ட்டும் இருக்குது, இனிப்பு டேஸ்ட்டும் இருக்குது. மாதுளம்பழம் சாறு சேர்த்துருக்கோம். சப்ஜா விதை ரொம்ப உடம்புக்கு நல்லது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.